ஓகே. இந்த index.html அபவுட்ல ஒரு இமேஜ் வச்சிருக்கோம். அந்த பையன் கேட்டான், ஆனா அந்த பையன் ஓகே இந்த இமேஜ் ஓகே நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஓகே நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த இமேஜ் மேலே போயிடும். மற்ற எல்லா கண்டென்ட்டும் கீழே போற மாதிரி இருக்கா, இது மட்டும் மேலே ஓடும். உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கலையான்னு எனக்கு தெரியல, ஏன் நடக்கலன்றது தெரியல. இதெல்லாம் கரெக்டா இருக்கு, இதுவும் கரெக்டா இருக்கு. இந்த இமேஜ் மட்டும் மேலே போகும் ஒன்று. இன்னொன்று இப்போ நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இப்படி போடும்போது இந்த இமேஜ் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? ஓகே ரைட். இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது சொன்னேன். ஓகேவா? அதை பார்த்துக்கலாம் அப்படின்றத சொன்னேன். அந்த பையன் வந்து சந்திர கணேஷ்னு சொல்லிட்டு அவன் தான் டவுட்டு கேட்டான். ஓகேவா? இந்த இமேஜை நம்ம எப்படி எடுத்துகிட்டு வந்து வச்சிருப்போம் அப்படின்னா பொசிஷன் யூஸ் பண்ணி, பொசிஷன் என்ன யூஸ் பண்ணி இதை நம்ம எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். இந்த இமேஜ் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து டாப் 0 கொடுத்தா எந்த இடத்துக்கு வந்திருக்கும்? இந்த இடத்துக்கு வந்திருக்கும். கரெக்டு தானே? இந்த இடத்துக்கு வந்திருக்கும். இங்க இருந்து டாப்ல இருந்து இங்க மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் எடுத்து வந்தாச்சு. ஓகேவா? இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கேன், பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தா அது ஒரு விஷயம் பண்ணும். அது என்னன்னா இருக்கிற விஷயத்த விட்டு கொடுத்துட்டு ஃப்ளோட் ஆகும், அதாவது பறக்கிற மாதிரி. இது அதனுடைய இடத்துலயே இருக்காது. ஃப்ளோட்னா என்னன்னா இந்த பேஜ்ல அது எங்க வேணாலும் வச்சுக்கலாம், லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கரெக்டு தானே? ஏன்னா இது ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துடுது. ஓகேங்களா? அப்ப லெஃப்ட் 0ல தான் இருக்கு, ஓகே டாப் 0ல தான் இருக்கு. ரைட்டு நீங்க என்ன வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம், பாட்டம் அங்க டாப்ல இருந்து கீழேயும் இறக்கிக்கலாம். அப்ப உங்களுக்கு பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தா இது எப்படி இருக்கு அப்படின்னா நான் எங்க வேணாலும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னன்னா என்னுடைய இமேஜோடைய டிஃபால்ட் பொசிஷன் இந்த ஆர் இமேஜ் இந்த இருக்கும். இந்த இதுக்கு நான் கிளாஸை எடுத்து விட்டுறேன். ஓகேவா? இது இவ்வளோ பெருசு இருக்கு, சரியா? நான் இதுக்கு ஹைட்டு மட்டும் செட் பண்ணுறேன், ஹைட்டு மட்டும் செட் பண்ணுறேன். ஹைட்டு செட் பண்ணால் இங்கே வந்துடுச்சு, சரியா? இப்போ எனக்கு இந்த இமேஜை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வர வைக்கணும். ஓகேவா? பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தா என்ன நடக்கும்? கன்னிகா நீங்க இதுதானே, நீங்க இதுதான் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா ஆர் இமேஜுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படி கொடுத்துட்டு டாப் 0 அப்படின்னு கொடுத்தா எங்க இருந்து வரும்? அது அந்த செக்ஷனோட ஸ்டார்டிங், அந்த செக்ஷன்ல இருந்து வரும். எனக்கு இது சென்டர்ல வேணும் அப்படின்னா லெஃப்ட் 10, லெஃப்ட்னா இப்படி போகுது, சரியா? சரி ரைட் கொடுப்போம், ரைட் 10 அப்படின்னா வந்துருச்சுல்ல. இப்ப கரெக்டா நிக்குதா? ரைட்டுன்னு கொடுத்து என்னால இப்ப மூவ் பண்ண முடியுது. ஓகேங்களா? இன்னொரு விஷயமும் இருக்கு, இல்லைன்னா நான் அப்சல்யூட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும். இப்ப இதே இமேஜுக்கு நான் அப்சல்யூட் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? அப்சல்யூட் யூஸ் பண்ணா டாப் 0 கொடுத்தா நமக்கு தெரியும் ஸ்டார்டிங் பாடி பாயிண்ட் தான் அது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா நீ அங்கன்னா போகக்கூடாது, இந்த இடத்துல தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல போறேன். எப்படி இதை பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டேன். பொசிஷன் ரிலேட்டிவ் ரைட் பொசிஷன் அப் டாப் இப்போ எங்க இருக்கு? பொசிஷன் ரிலேட்டிவ் டாப் 0 கொடுத்தா இது எந்த இடத்துல இருக்கு? ஏன் இது எந்த இடத்துக்கு வந்துச்சு
அப்படின்னா நீங்க ஒரு எலமெண்ட்டுக்கு கண்டிப்பா பொசிஷன் யூஸ் பண்ணி என்னால எடுத்துட்டு வரணும் அப்படின்னும் போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதனுடைய இமிடியேட் பேரண்டோ இல்ல பேரண்டோ, ஓகேங்களா? இப்ப திரும்ப சொல்றேன், இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா 2 சைல்டு எலமெண்ட் இருக்கு, அபோட்டுக்கு 2 சைல்டு எலமெண்ட் இருக்குப்பா, ஓகேங்களா? அதுல இமேஜ் நான் ஒண்ணு வச்சிருக்கேன், இதை பார்த்தே சொல்லுங்க. இந்த இமேஜுக்கு பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து டாப் 0 கொடுத்தா இந்த இடத்துல தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அது பேசுது, ஓகேங்களா? கரெக்ட் தான், ஓகேவா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உனக்கு பொசிஷன் அப்சல்யூட் தான், ஆனா உன்னுடைய பேரண்ட் வந்து இந்த பாடி எலமெண்ட் கிடையாது, இந்த அபோட் தான் பேரண்ட் அப்படின்னு சொல்ல போறேன். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க 2 டைம் பொசிஷன் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பொசிஷனை ரிலேட்டிவ் அப்படின்னு செட் பண்ணி, ஓகேவா? இப்போ நீங்க இதுக்கு அப்சல்யூட் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா டாப் 0 கொடுத்தா இங்க போகாது, இந்த இமேஜை இந்த செக்ஷன்ல இங்க எடுத்து வந்து வைக்கும், ஓகேவா? அப்ப நீங்க பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்துட்டு வந்துக்கலாம், ஓகேங்களா? அப்சல்யூட் இல்ல நீங்க நார்மலா ரிலேட்டிவ் கொடுத்தாலே நீங்க அதை வந்துடும், ஓகேங்களா? அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு மெத்தடு இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ரிலேட்டிவ் யூஸ் பண்றேன், ரைட் அப்படின்னு வைக்கிறேன் இந்த இடத்துலயே, அது வந்து உட்காரும், ஓகேவா? இன்னொன்னு, ஆனா அது இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கணும், அதெல்லாம் சென்டர் பண்ணிக்கலாம். இன்னொன்னு என்னன்னா இங்க பாருங்க, இது இதுக்கு மேல போகும். உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்து சைல்டு நீங்க இந்த மாதிரி பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல, இது இந்த மாதிரி மேல போகும், ஓகேங்களா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இதெல்லாம் குட்டி குட்டி ப்ராப்பர்ட்டி, ஆனா மஸ்ட் யூஸ் பண்ணும். இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும், நம்ம நார்மலா நோட் புக்ல இந்த ப்ராக்டிக்கல் எழுதும்போது அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இண்டெக்ஸிங் அப்படின்னு இருக்கும். அது என்னன்னா அது சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து எந்த யூனிட்ல ஸ்டார்ட் ஆயிட்டு எந்த பேஜ்ல ஸ்டார்ட் ஆயிட்டு எந்த இடத்துல முடியும். அப்ப நீங்க அதை பார்த்தாலே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எது வரைக்கும் போகும், செகண்ட் ப்ரோக்ராம் எந்த பேஜ்ல ஸ்டார்ட் ஆகும் எந்த பேஜ்ல முடியும், ஓகேங்களா? ஈஸி ரிட்ரீவலுக்காக தான் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இண்டெக்ஸிங் அப்படின்றது இந்த இடத்துல ஸ்டாக் மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஸ்டாக் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்ப இதுதான் டாக்குமெண்ட்னா இதுதான் விண்டோ, ஓகேங்களா? இதுதான் HTML விண்டோ, ஓகேவா? இது உள்ளார இருக்கு, இதுக்கு மேல நான் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன், அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். இப்ப இந்த கண்டென்ட் எங்க இருக்கு அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டுக்கு மேல இருக்கு. அப்ப இது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு, இது ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? பேக்ரவுண்ட் ஒயிட் இருக்குல்ல, அது -1, ஓகேங்களா? இந்த பிரம்மாடெக் அப்படின்றது 1, இது -1, ஏன்னா இதுதான் மேல இருக்கு, ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி தான் இப்ப பேக்ரவுண்ட் கலர் ஒன்று அப்ளை பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது கலர், அதுக்கு மேல இருக்கிறது இது, ஓகேங்களா? இதுதான் இண்டெக்ஸிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த இண்டெக்ஸிங்க்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓவர்லே ஆகுது, பொசிஷன் யூஸ் பண்ணாலே இந்த மாதிரி, ஏன்னா பொசிஷன் யூஸ் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும், நீ எந்த இடத்துக்கு வேணாலும். இது இந்த மாதிரி ஆகும்போது நம்ம என்ன செஞ்சிடணும்னா இதுதானே ஃபிக்ஸ்டா இருக்கு, இந்த ஃபிக்ஸ்டுக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா z இண்டெக்ஸ் 1 அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த மேஜிக்கை பாத்தீங்களா? மேஜிக்னா இப்படி நான் ஸ்க்ரோல் பண்றேன், இப்ப வந்துருச்சு. இப்ப நான் இப்படி பண்றேன், இப்படி பண்றேன், போயிடுது. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா ஹெட்டர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஓகேங்களா? நீங்க ஸ்க்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் ஏதாவது கண்டென்ட் வந்ததுன்னா அதெல்லாம் ஹெட்டருக்கு கீழே தான் போகணுமே தவிர்த்து ஹெட்டரை டாமினேட் பண்ணிட்டு மேலே போகக்கூடாது. இண்டெக்ஸிங்ல நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? இது டிஃபால்ட்டா ஏதோ ஒரு ப்ரியாரிட்டியில இருந்திருக்கு, நான் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு கொடுக்குறேன், எனக்கு இது மேலே வந்துடுச்சு. புரியுதுங்களா? இப்படிதான் இதை அவாய்ட் பண்ணணும்.
ஓகே, இப்படி நீ ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு இந்த பொசிஷன் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பேன், அது எனக்கு மேலே வரக்கூடாது, உள்ளுக்குள்ள தான் போகணும் அப்படின்னும் போது நீங்க இந்த மாதிரி விஷயத்த யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? இசட் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிக்கணும். இன்னொன்னு, இந்த பார்டர் எல்லாம் இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஷேடோ கொடுக்க போறேன். பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் பாக்ஸ் வருதோ அந்த இடத்துக்கு ஷேடோ கொடுக்கலாம். அதாவது இப்ப பாருங்க, பாக்ஸ் இருக்கா, இதுக்கு நான் ஷேடோ கொடுக்குறேன். பாக்ஸ் ஷேடோனே இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டிய பாக்ஸ் ஷேடோ. ஓகேங்களா? 2px 4px 2px அப்படின்னு அப்படின்னு. சரிங்களா? சரி, ஷேடோ பத்தி ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க வரும். எங்க அது 4 ப்ராப்பர்ட்டி எழுதுன்னா அந்த 4 ப்ராப்பர்ட்டி என்னன்றத சொல்றேன். 4 ப்ராப்பர்ட்டி எழுதுன்னா இதுதான் பாக்ஸ். ஓகேங்களா? இந்த ஷேடோ அப்படின்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா ஷேடோவை இந்த சைடு எவ்வளவு வித்துல கொடுக்க போறேன், அடுத்தது இந்த சைடு எவ்வளவு வித்துல கொடுக்க போறேன். ஓகேங்களா? இதுதான் ஷேடோ. ஓகே, இப்போ நான் இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றத பார்க்கணும். இது 4ஆவதா இருக்கிறது கலர், அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சரி, 3ஆவதா ஒன்று இருக்கு. அப்ப ஷேடோ அப்படின்றது எதை வச்சு வருது அப்படின்னா இந்த சைடு கீழே, அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? இந்த ரேஷியோ எதுக்காக அப்படின்னா அதை நீங்க இதே மாதிரி நார்மல் கலர்ல வைக்க போறீங்களா, இந்த ஷேடோவை நல்லா என்ன சொல்றதுன்னா ஒரு பேப்பர்ல வந்துட்டு பென்சில்ல கிரிக்கிட்டு ஒரு பேப்பர் வச்சு தீர்த்துனா அது என்னவா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்றது, ரொம்ப கொஞ்சம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பிளர்ரான மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அந்த வேறு விஷயத்துக்காக யூஸ் பண்றதுதான் இது. இப்ப நம்ம இந்த இடத்துக்கே போயிடுவோம். பாக்ஸ் ஷேடோக்கு நான் போயிட்டு அதை நான் செஞ்சு காட்டுறேன், அது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ரெடி பண்ணுங்க. ஓகே, இதுதான் ஷேடோ அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? பாக்ஸ் ஷேடோ ஒயிட் கொடுக்குறது, அதாவது ரெட்டே கொடுக்குறேன். ரெட்டு கொடுக்குறாச்சு. ஓகே, இப்போ நான் 2px அதை நான் இன்க்ரீஸ் பண்றேன். எந்த இடம் இன்க்ரீஸ் ஆகுது? ரைட் சைடு. அப்ப ரெண்டாவது என்ன பண்ணுது? கீழே. ஓகேங்களா? சரி, வந்தாச்சு. ஷேடோ ஆயிடுச்சு. ஓகேங்களா? சரி, இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்காக தான் யூஸ் பண்றேன்? நல்லா அந்த ஷேடோவை பாருங்க. அப்ப பிளர்ல வந்து கொடுக்கறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி. இது ஆல்ரெடி சொன்னதுதான், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பிளாக்கே கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாக்டா அது ஷேடோ மாதிரியே தெரியும். ஓகேங்களா? ஸோ இது பிளர்ல கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஷேடோல 4 தான். இது வந்து லெஃப்ட் சைடா ரைட் சைடா மைனஸ்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே கலருன்றதால ஒன்றும் தெரியல போல. ஒயிட் ஒயிட் எதுவும் தெரியாது. ப்ளூ. ஓகே, 5px அப்படின்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு இன்க்ரீஸ் ஆகும். 10னே வச்சுக்கிறேன். இதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேடோக்கான கரெக்டான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஷேடோ ப்ராப்பர்ட்டி ஓகேவா? இசட் இண்டெக்ஸ் ஓகேவா? இசட் இண்டெக்ஸ் ஷேடோ ஓகேவா? ஓகே,
இது ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னா நீங்க பொசிஷன் அப்சல்யூட் பொசிஷன் யூஸ் பண்ணாலே என்ன நடக்கும்னா இது ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப நீங்க இந்த மாதிரி ஸ்டிக்கி ஃபிக்ஸ்டு வைக்கும் போது அது என்ன பண்ணணும்னா தான் பெருசா அப்படின்ற மாதிரி இது அதுக்கு மேல ஓடும். நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா நீ மேலலாம் ஓட தேவையில்ல, இதுக்கு கீழே தான் ஓடணும் அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா எது ஃபர்ஸ்ட்ல இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, இதுதான் மேல, நீங்க ஸ்க்ரோல் பண்ணா உள்ளார போகணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த விஷயத்த பண்ணணும். இது ஒரு விஷயம். இன்னொன்னு, இப்ப நம்ம கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு, ஓகேங்களா? இப்ப அனிமேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், நான் இதுக்கு முன்னாடி அந்த டிரான்சிஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணேன், அதெல்லாம் தேவையே கிடையாது. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா 2-3 பேக்கேஜை யூஸ் பண்ண சொல்லிடுறேன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வெப்சைட்டை நான் இப்படி வரும்போது ஒரு சில எந்த ஒரு மாடிஃபிகேஷன் இல்லாமல் அப்படியே ஓடிடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துலயே அனிமேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கு ஏஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஓகேவா? அனிமேட் ஆன் ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அனிமேட் ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த வெப்சைட்டே கம்ப்ளீட்டா அனிமேட் ஆகும். ஓகேவா? எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸை நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு 2 இடத்துல பார்த்துருப்போம். ஒன்று டாப்ஸம் ஐகான், இன்னொன்னு எதுக்காக பார்த்தோம்? அது சரி, ஃபாண்ட் ஃபேமிலி. ஓகேவா? அந்த விஷயத்துக்கு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன செய்ய போறோம்னா இந்த பேக்கேஜஸை நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? டவுன்லோட் பண்றதுக்கு என்ன செய்யலாம்? போயிட்டு ஸ்டைலுக்கு அவங்களுடைய ஸ்டைலை ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த சிஎஸ்எஸ் காப்பி பண்ணிட்டு நம்ம ஹெட் டேக்ல இப்படி போட்டுக்கோங்க, சிஎஸ்எஸ் இங்க போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஆட் ஸ்டெப்பிங் பிஃபோர் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இந்த 2 டேக்கையும் பாடி டேக்குக்கு முடியறதுக்கு முன்னாடி நம்ம இங்க கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை ஒன்றும் சொல்லாது. இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணியாச்சா? இப்போ போய் உங்க சைட் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, ஒன்றும் மாறாது. வெள்ளையா தேவா, ஏன்னா நம்ம இன்னும் எதுவுமே பண்ணவே இல்லை, ஜஸ்ட் லிங்க் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். பொசிஷன் இசட் இண்டெக்ஸ் 1ன்னு கொடுத்தோம். இப்போ அவங்களுடைய ஜேஎஸும் சிஎஸ்எஸும் நம்ம லிங்க் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன செஞ்சிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணோம், அடுத்தது ஜேஎஸ் லிங்க் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா உனக்கு எப்படி ஸ்டைல் வேணும், எந்த மாதிரி அனிமேஷன் ஸ்க்ரோல் பண்ணும்போதே இங்க பாருங்க டான்ஸ் ஆகுதா? சரி, எனக்கு இந்த மாதிரி வேணும்னா என்ன செய்யறோம் அப்படின்னா டிவ் டேக் போட்டு அதுல டேட்டா ஏஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி டேட்டா ஜூம் இன் ஜூம் அவுட் இதெல்லாம் நடக்குதா? நம்ம கிட்ட ஆல்ரெடி டிவ் டேக்லாம் இருக்கும். அதனால இந்த கீவேர்டை மட்டும் காப்பி பண்ணிக்கோ. காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துக்கு போய்க்கோ, உனக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணும். சர்வீசஸ் பாக்ஸ்ல டிவ் 3 இருக்குது, 1 2 3 அப்படின்னு. ஓகேவா? எந்த இடத்துல யூஸ் பண்ண சொல்லுது? டேட்டா ஏஓஎஸ் அப்படின்னு சொல்லுது. இப்போ இங்க போடுறோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல டிவ்ல போடுறேன். நீ திரும்ப ஒரு டிவ்வெல்லாம் போட்டு இது பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி நம்ம கிட்ட டிவ் இருக்கு. நீங்க இந்த மாதிரி போடணும். 3மே ரைட்ல போட்டுருக்கேன். சரி, ஒண்ணு லெஃப்ட்ல இருந்து வரணும், ஒண்ணு லெஃப்ட்ல இருந்து வரணும். இப்ப பாருங்க இந்த 3 பாக்ஸ் என்ன பாட போகுது. நம்மளது பாக்ஸ் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜூம் இன் ரைட்டு, ஜூம் இன் அவுட் அதெல்லாம் இருக்கா? இதையும் எடுத்து நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். வேற எங்க இருக்கு? ஒரு டிவ் இருக்கா?
போடு லெஃப்ட் ரைட்னு போட்டு வெள்ளாடு எங்க அந்த இமேஜ். இப்ப இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது அட்டகாசமா இருக்கும். இப்ப இந்த அக்காவை மட்டும் தனியா டான்ஸ் ஆட வைக்கும். அது ஒரு டிப்ல இருந்துச்சுன்னா சந்தோஷம். சரி ஓகே போடுவோம். இமேஜ் ஒன்று போட்டு பத்தியா வந்தாச்சு. இப்போ 3 பாக்ஸ் இருக்கு. இந்த 3 பாக்ஸுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா லெஃப்ட் ஜூம் இன். ஓகே கான்டாக்ட்ல இதா இருக்கு 1 2 3 டிவுக்கு நீங்க கொடுங்க. ஏன்னா நம்ம கிட்ட தான் பாக்ஸாவே இருக்கு. நல்லாவே இருக்கும். இப்ப 2 இது ஓகேங்களா. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணலாம். வேலை வீட்டிலாம் இருக்கு அப்படின்னா ஏடு காப்பி இந்த டிவுக்கு இப்படி போடு. ஒன்று ரைட்டு இன்னொன்று லெஃப்ட். ஓகே வந்துச்சா. ஓகே இப்போ நமக்கு நம்மளுடைய சைட்டை இந்த மாதிரி மாற்றி வச்சாச்சு. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சைட்டை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய சிஸ்டத்துல ஓபன் பண்ணி பார்க்க போறீங்க. பாரு ஓபன் ஆகுதான்னு பாரு. யாரை பார்க்க சொல்லலாம். ஓகே ஓபன் ஆகாது. அந்த சிஸ்டத்தை ஓபன் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகாது. அப்புறம் ஏன்டா பார்க்க சொன்னீங்கன்னா இது என்னுடைய லோக்கல் சிஸ்டம், இது ஓபன் ஆகாது. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா யாருடைய பேர்ல சைட்டை ஹோஸ்ட் பண்ணலாம். என்னுடைய வெப்சைட்டை ரைஸ் யுவர் ஹேண்ட். குரு குந்தினா பாவிகளா. பேர் சொல்லுங்களா, எல்லாம் கையாச்சும் தூக்குங்களா. யார் பேர்ல ஹோஸ்ட் பண்றது? நெட்லிஃபை அப்படின்னு ஒரு லாகின் ஒன்று இருக்கு. இந்த இதை நீங்க லாகின் பண்ணிக்கணும். ஓகேங்களா. நெட்லிஃபை அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா லாகின் பண்ண முடியாது. சரி நான் உங்களுக்காண்டி புதுசாகவே இருக்கு. லாகின் வித் கிட்டப் கிட்லாப் இதெல்லாம் வருது. நம்ம லாகின் வித் இமெயில் போடுவோம். சைன் அப் பண்ணிடுவோம். சும்மா ஒரு இதுதான் போதான்னு பார்ப்போம். இது ஒரு டம்மி இமெயில் போச்சுன்னா சக்ஸஸ் தான். அதான் இமெயில் அட்ரஸ் இல்லை. ஓகே வேற யாராச்சும் இமெயில் ஐடி சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. அதுதான் நான் ஆல்ரெடி எல்லாத்துலேயும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். Go to login. எல்லாத்துக்குமே இப்படிதான் வரும். சரி ஓகே நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த மாதிரி லாகின் பண்ணுங்க. ஓகேங்களா. உங்களுக்கு யாரும் அதை கொடுக்கவும் மாட்டீங்க. கொடுத்தாலும் பரவாயில்ல. எங்க அம்மாவோட
ஆல்ரெடி ஏ இருக்கு. ஓகே, ஒரு புது மெயில் ஐடி கிடைச்சிருக்கு. லாகின் வித் இமெயில் ஐடி கொடுப்போம். சைன் அப் கொடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் இப்போ பண்ண போகிறேன். ஓகே, gmail.com 1 2 3 4 5 6. சும்மா சொன்ன, அது பாஸ்வேர்டு கிடையாது. ஓகே, இந்த ஐயோ ஆறு டைப் பண்ணலையா? அவங்க ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்புவோம். செக் யுவர் இன்பாக்ஸ் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, அதை நீங்கள் கொடுக்கணும். அதுக்காக தான் என் எதிர ஆல்ரெடி நான் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், அப்படின்னா நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க, அப்படியே முடிச்சு விட்டுருவீங்க. இப்போ நான் அம்மா ஃபோன்லேருந்து லாகின் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இது கேட்கும், யுவர் இமெயில் இஸ் நோ வெரிஃபைட். அம்மா ஃபோன்லேயே அதை நான் பார்த்துட்டேன். இப்போ நீங்கள் பேர், உங்களுடைய பேரை கொடுத்துக்கலாம். பிரேமா சந்திரசேகர். ஓகேங்களா? ஹவு டு ஒர்க், கம்பெனி நேம், ஸ்கூல் ப்ராஜெக்ட், பர்சனல் சர்வ், வாட் பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன், name of your team, team 70. continue to deploy. இது சும்மா ஒரு இதுதான். ஓகேங்களா? கொடுத்துக்கிட்டு இது கேட்கும், இந்த இடத்துல இருந்து கோடிங் எடுத்துட்டு வர போறியா? இது நமக்கு என்னன்னே தெரியாது, அதனால இதை விட்டுட்டு ட்ரை நெட்ஃப்ளை ட்ராப்னு ஒன்று இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரௌஸ் டு அப்லோடுன்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் ஓப்பன் அப் ப்ராம். இதில் நீங்கள் ட்ரைனிங்கில் உங்களுடைய கோடிங் எங்கே இருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த ஃபோல்டர் தான், ஓகேங்களா? இந்த ஃபோல்டரில் இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்லோடுன்னு கொடுங்க. ஆமாம், அதுதான் பண்ணணும். அப்லோட் அப்படின்னு சொல்லிடுங்க. ப்ளீஸ் டோன்ட் ரெஃப்ரெஷ் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணின்னே இருங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட். ஓகே, இப்போ நம்மளுடைய கோடு அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய சைட். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வரும். ஓகே, இந்த சைட்டை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பண்ண கோடு இங்கே டெப்ளாய் ஆகிடும். என்னென்னா நெட்ஃப்ளை மேக்னிஃபிஷன்ட் அப்படின்லாம் வருது, பேர் வரல அப்படின்னா இது சைட் கான்ஃபிகரேஷன் இருக்கா, இதில் போயிட்டு என்னடா இதோ இருக்கு. ஸோ பீரியா அப்படின்னு சொல்லிட்டு சேவ் கொடுத்துருக்கேன். அப்போ பேர் இல்லாமல் இப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இப்போ அழகாக ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம்.
இப்போ நீங்க அதை செக் பண்ணி பாருங்க, ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம சும்மா ஒரு இதை போட்டிருக்கோம். கரெக்டு தானே? கரெக்டு தாம்மா பேரு? சரிம்மா. என்ன சொல்றீங்களோ அதை பக்காவா